இன்று நாம் பேங்கிங் அவேர்னஸ்ல ஒரு புதிய மற்றும் முக்கியமான தலைப்பை பார்க்க போறோம். எந்த ஒரு லென்தி இன்ட்ரடக்ஷனும் இல்லாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக படிக்கும்போது நிறைய தகவல்களை மனப்பாடம் செய்யணும்னு உங்களுக்கு ஒரு சோர்வு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம த இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் அண்ட் ஃபினான்ஷியல் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற சோர்ஸ் மெட்டீரியலை முழுமையா அலச போறோம். ஆமா, அதுதான் நம்ம மிஷன். பேங்கிங் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இத பார்க்க போறோம். இந்த தகவல் அனைத்தையும் வரிசையா எந்த மனப்பாடமும் இல்லாமல் ஒரு லாஜிக்கா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. நீங்கள் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது எக்ஸாம்ல எப்படி சுற்றி வளைத்து கேள்வி கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ரைட். அப்போ நம்ம டாபிக் 1ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபவுண்டேஷன்ஸ், டெஃபினிஷன் அண்ட் எக்கனாமிக் ரோல். இப்போ பேங்க் என்றால் என்ன? இத ஒரு எளிய பாலம் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பாலம்னு சொல்லும்போது நீங்க அந்த டெபாசிட் மற்றும் லோன் கனெக்ஷனை மீன் பண்றீங்க, கரெக்டா? ஆமாம். இப்போ உங்களிடம் உபரியா பணம் இருக்கு. அது வீட்ல வச்சா வளராது, பாதுகாப்பும் இல்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு பிசினஸ் தொடங்க பணம் தேவைப்படுது. இந்த இரண்டு புறையும் இணைக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் பேங்க். கரெக்ட். இது மக்களிடமிருந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் செய்து தேவைப்படும் நபர்களுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் செய்கிறது. இதுதான் ஒரு வங்கியோட அடிப்படை. நீங்க சொன்ன அந்த பாலத்தின் உதாரணம் ரொம்ப ஆப்டா இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தால் வங்கியோட பிரைமரி ஃபங்க்ஷன்ஸை ஒரு 3 வகையா பிரிக்கலாம். ஓகே, அந்த 3 விஷயங்கள் என்னென்ன? முதலாவது சேவிங்ஸ், அதாவது சேஃப் டெபாசிட் ஆஃப் மணி வித் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ். உங்க பணத்தை பாதுகாப்பா வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நீங்க வட்டியும் ஈட்ட முடியும். இரண்டாவது கிரெடிட், அதாவது லெண்டிங் டு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிசினஸஸ். நீங்க சொன்ன மாதிரி தொழில் தொடங்குபவர்களுக்கோ இல்ல தனிநபர்களுக்கோ கடன் உதவி அளிப்பது. அப்போ மூன்றாவது பாத்தீங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் கோல்ஸ். எதிர்கால தேவைகளுக்காக உங்க பணத்தை எப்படி திட்டமிட்டு பெருக்குவது அப்படிங்கறத நிர்வகிப்பது தான் இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட். இது 3 தான் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு மேல வங்கிகளுக்கு த மேக்ரோ ரோல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த மேக்ரோ ரோல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாட்டின் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானே? எக்ஸாக்ட்லி. ஒரு நாட்டின் எக்கானமில ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் மணி எப்படி தடையின்றி நடக்கிறது அப்படிங்கறத வங்கிகள் தான் உறுதி செய்யுது. பேமெண்ட் ப்ராசஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி ஃபெசிலிட்டேட் ஆகுதுன்னு பார்க்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல முடியுமா? நம்ம லிசனருக்கு இன்னும் ஈஸியா புரியும். கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல ஒரு 10,000 ரூபாய் செலுத்துறீங்கன்னு வச்சுப்போம். வங்கி அந்த பணத்தை சும்மா ஒரு லாக்கர்ல தூங்கிட்டு இருக்க விடாது. அந்த பணம் உங்க ஊர்ல புதுசா ஒரு சிறு தொழில் தொடங்கும் நபருக்கு கடனா போகும். ஓ, அவர் அந்த பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணுவாரா? ஆமா, அவர் இயந்திரங்கள் வாங்குவார், சிலருக்கு வேலை கொடுப்பார், அங்கே உற்பத்தி நடக்கும். அதன் மூலம் அவருக்கு கிடைக்கும் லாபத்திலிருந்து வங்கியோட கடனை அடைப்பார். வங்கி உங்களுக்கு வட்டியே தரும். ஆக உங்களுடைய ஒரு சிம்பிள் சேவிங்ஸ் அக்கவுண்ட் எப்படி ஒட்டுமொத்த பேமெண்ட் ப்ராசஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுது என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். வாவ், ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்து நம்ம டாபிக் 2க்கு போயிடலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேங்க்ஸ், அதாவது த மார்க்கெட் மேஜர்ஸ். வங்கிகளை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாப்போம். ஆமா, மார்க்கெட்ல நிறைய வகை இருக்கு. நம்ம தினசரி வாழ்வில அதிகம் பயன்படுத்துவது கமர்ஷியல் பேங்க்ஸ். இதோட டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் மற்றும் பிசினஸஸ். உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண மனிதர்களுக்கான வங்கி இது. கரெக்ட். இவங்க கொடுக்குற சர்வீசஸ் என்னென்ன? சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸ், லோன்ஸ், டிபாசிட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது SBI, ICICI பேங்க், HDFC பேங்க் இதெல்லாம் சொல்லலாம். ரொம்ப கரெக்ட். ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்கு. எல்லா வங்கிகளும் உங்களையும் என்னையும் குறிவைப்பதில்ல. இங்க தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் மற்றும் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் யாருக்காக செயல்படுது? இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் கார்ப்பரேஷன்ஸ் மற்றும் கவர்மெண்ட் என்டிட்டிஸ். இதோட ரோல் இன்டர்மீடியரிஸ் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். இவங்க சர்வீசஸ் என்னன்னா மர்ஜர்ஸ், அக்விசிஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். இப்போ ஒரு பெரிய கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குறாங்கன்னா அந்த கோடிக்கணக்கான டீல்ஸை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் தான் பார்த்துப்பாங்க. இவங்க பப்ளிக் கிட்ட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸ் திறக்க மாட்டாங்க. புரிஞ்சது. அப்போ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் யாருக்காக? கிராமப்புற மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு உதவுறது இவங்க தானா? எக்ஸாக்ட்லி. கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் மற்ற வங்கிகள் இருந்து ரொம்பவே வித்தியாசமானது. ஓன்டு பை தேர் மெம்பர்ஸ், அதாவது அந்த வங்கியின் உறுப்பினர்களாலேயே இது நிர்வகிக்கப்படும். இதோட டார்கெட் பாத்தீங்கன்னா ஸ்மால் பிசினஸஸ், ஃபார்மர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ். இதோட ரீச் ரூரல் மற்றும் அர்பன் ஏரியாஸ் ரெண்டுலயும் இருக்கும். சூப்பர். இப்போ நம்ம டாபிக் 3க்கு மூவ் பண்ணலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேங்க்ஸ்லயே
ரெகுலேஷன் மற்றும் இன்க்ளூஷன் அடிப்படையில இதை எப்படி பிரிக்கிறாங்க? இதுல ஃபர்ஸ்ட் வர்றது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அதாவது ஆர்ஆர்பிஸ். இதோட ஃபோக்கஸ் வந்து ரூரல் ஏரியாஸ், ஃபார்மர்ஸ். இதோட கோல் என்னன்னா ப்ரொமோட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். பின்தங்கிய கிராமங்களுக்கும் வங்கி சேவை போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும் இல்லையா, தி ஆர்பிஐ? ஆமா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. த ஆர்பிஐயோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ட்ரோல்ஸ் மானிட்டரி பாலிசி அண்ட் மணி சப்ளை. மார்க்கெட்ல எவ்வளோ பணம் புழங்கணும், இன்ஃப்ளேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான். இதுல ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் மற்றும் பேமெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு 2 வகை இருக்குல்ல, அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. கண்டிப்பா. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸோட டார்கெட் வந்து அண்டர்சர்வ்ட் செக்ஷன்ஸ், அதாவது வங்கி சேவைகள் முழுமையா கிடைக்காத மக்கள். இவங்களோட கோல் ப்ரொவைட் அஃபோர்டபுள் கிரெடிட். ஆனா இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா படிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கு. அதுதான் பேமெண்ட் பேங்க்ஸ். பேமெண்ட் பேங்க்ஸ் இதுல என்ன அவ்வளோ ஸ்பெஷல்? இதோட பிளாட்ஃபார்ம் வந்து டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். இவங்க சிறு டிபாசிட்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இதுல உள்ள மிக முக்கியமான டிஸ்டிங்ஷன் என்னன்னா, இதை தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க, பேமெண்ட் பேங்க்ஸ்ல லெண்டிங் அல்லது கிரெடிட் ரிஸ்க் கிடையவே கிடையாது. ஓ, அவங்க லோன் தரமாட்டாங்க, அதனால வராக்கடன் அப்படிங்கிற ரிஸ்க் அவங்களுக்கு இல்ல. எக்ஸாக்ட்லி. லோன் கொடுக்காததால லெண்டிங் ரிஸ்க் இல்ல. இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, அடுத்த டாபிக் 4, பேங்கிங் சர்வீசஸ் 1 and 2, பேமெண்ட்ஸ், செட்டில்மெண்ட்ஸ் மற்றும் கிரெடிட். பண பரிமாற்றம் எப்படி நடக்குது? ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம்ஸ்ல நிறைய இருக்கு. வயர் டிரான்ஸ்ஃபர்ஸ், ஐஎம்பிஎஸ், என்இஎஃப்டி மற்றும் பில் பே. ஆமா, பில் பே யூஸ் பண்ணி தான் நம்ம கரண்ட் பில், வாட்டர் பில் எல்லாம் கட்டுறோம். அப்புறம் இந்த செக் அண்ட் பில் சர்வீசஸ், இதுல டிமாண்ட் டிராஃப்ட்ஸ், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக் கலெக்ஷன் இதெல்லாம் இருக்கு. கரெக்ட். இப்போ இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஆபரேஷனல் நோட் ஒன்னு இருக்கு. இந்த சேவைகள் எல்லாமே 24/7 அவைலபிள். ஒரு காலத்துல பேங்க் டைமிங்குக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இப்போ பிசிக்கல் பிரான்ச் விசிட்ஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா? நிஜமா ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இப்போ கிரெடிட் அண்ட் லெண்டிங் ஃபெசிலிட்டிஸ் பத்தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாப்போம். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன? ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியோட டெஃபினேஷன் என்னன்னா, அக்கவுண்ட் பேலன்ஸை விட அதிகமா ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் நீங்க பணம் எடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்ல இத ஒரு கால்குலேஷனா கேட்பாங்க. நான் அப்படியே சொல்றேன், கவனிங்க. சொல்லுங்க. உங்க பேலன்ஸ் வந்து 5000 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். பேங்க் உங்களுக்கு கொடுத்த ஓவர் டிராஃப்ட் லிமிட் வந்து 2000 ரூபாய். இப்போ உங்க டோட்டல் வித்ட்ராவல் கெபாசிட்டி எவ்வளோன்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்போ 5000 + 2000 டோட்டலா 7000 ரூபாய். எக்ஸாக்ட்லி. டோட்டல் வித்ட்ராவல் கெபாசிட்டி 7000 ரூபாய். இத அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கோங்க. சூப்பர். இது தவிர கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு. அதுல இன்ஸ்டால்மெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் லோன் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹோம் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ், எஜுகேஷன் லோன்ஸ் அப்படின்னு நம்ம தேவைக்கேத்த மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, அடுத்து நம்ம டாபிக் 5க்கு வருவோம். பேங்கிங் சர்வீசஸ் 3 and 4, டிஜிட்டல் ஆக்சஸ் மற்றும் வெல்த். டிஜிட்டல் ஆக்சஸ்ல முக்கியமா மொபைல் மற்றும் ஆன்லைன் பேங்கிங். இப்போ எஸ்பிஐ யோனோ, HDFC மொபைல் பேங்கிங் ஆப் எல்லாம் வந்துருச்சு. இது போக ஏடிஎம் மற்றும் டெபிட் கார்டு சர்வீசஸ் இருக்கு. கரெக்ட். இங்க நம்ம லிசனருக்கு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த 24/7 ஆக்சஸ் எப்படி ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனை என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ரொம்ப சிம்பிள். நீங்க பேங்க்குக்கு நேர்ல போக வேண்டாம். எந்த ஊர்ல இருந்தாலும் ராத்திரி பகல்னு பார்க்காம உங்க ஃபோன் மூலமா பேங்கிங் பண்ண முடியுது. இதுதான் உண்மையான ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன். கண்டிப்பா. இது போக சில ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸும் இருக்குல்ல? ஆமா. கரன்சி எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஃபாரெக்ஸ் சர்வீசஸ், யூஎஸ்டி, யூரோஸ், பவுண்ட்ஸ் மாத்துறது. அப்புறம் வெல்த் மேனேஜ்மெண்ட். இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது ஈக்விட்டி, டெட், ஹைபிரிட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கூடவே அட்வைசரியும் தராங்க. சேஃப்டிக்காக சேஃப் டிபாசிட் லாக்கர்ஸ் இருக்கு. ஆமா. அப்புறம் கமர்ஷியல் பேங்கிங். இதுல ட்ரேட் ஃபினான்சிங், ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்யூஷன்ஸ் எல்லாம் பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ டாபிக் 6, தி ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் மற்றும் கன்சியூமர் எம்பவர்மெண்ட். ஒட்டுமொத்தமா இந்த பேங்கிங் சிஸ்டம்க்கு ஒரு 7 முக்கிய தூண்கள் இருக்கு. நான் வரிசையா சொல்றேன். சொல்லுங்க. 1. எக்கனாமிக் growth. 2. செக்டர் சப்போர்ட். 3. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 4. கன்வீனியன்ஸ். 5. மானிட்டரி பாலிசி. 6. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. மற்றும் 7. பிசினஸ் டெவலப்மெண்ட். இந்த 7 தூண்களும் ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆனது. பேங்க்ல நம்ம பணத்தை சேஃபா வைக்கிறோம், அது பிசினஸ்க்கு கடனா போகுது, அதனால எக்கனாமிக் growth வருது. இது ஒரு சைக்கிள். இப்போ கன்சியூமர் சைடுல இருந்து பாப்போம். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா ஆர்பிஐ கன்சியூமர் எம்பவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? இதுல கன்சியூமர் எஜுகேஷன், அதாவது KYC நார்ம்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க.
ரெண்டாவது கிரீவன்ஸ் ரிட்ரெசல். உங்களுக்கு பேங்க்ல ஏதாவது பிரச்சனைனா தி இன்டிகிரேட்டட் ஆம்பர்ஸ்மென்ட் ஸ்கீம் இருக்கு. இதுல யார் மேல எல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? 3 என்டிட்டிஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 1 பேங்க்ஸ், 2 NBFCs அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ், 3 டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட். அடுத்து டாபிக் 7 டிஜிட்டல் ஆபரேஷன்ஸ் மற்றும் கவர்மெண்ட் வெல்ஃபேர். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்ல NEFT, RTGS, UPI இதுக்கெல்லாம் செப்பரேட் கைட்லைன்ஸ் இருக்கு. அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸ், FDs, லாக்கர்ஸ்க்கும் தனி கைட்லைன்ஸ் இருக்கு. இதுல கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நீங்க ரொம்ப தெளிவா வேறுபடுத்தி பார்க்கணும். 2 ஸ்கீம் இருக்கு. PMJJBY அதாவது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ரெண்டாவது PMSBY அதாவது பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இதை எப்படி எக்ஸாம்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? சிம்பிள். PMJJBYல வர ஜீவன் அப்படிங்கிற வார்த்தை லைஃபை குறிக்கும், ஸோ அது லைஃப் இன்சூரன்ஸ். PMSBYல வர சுரக்ஷா அப்படிங்கிற வார்த்தை பாதுகாப்பு குறிக்கும், ஸோ அது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். வாவ்! ஜீவன்னா லைஃப் இன்சூரன்ஸ், சுரக்ஷானா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். ரொம்ப சூப்பர் ஷார்ட்கட். ஓகே, இப்போ நம்ம மிக முக்கியமான டாபிக் 8க்கு வந்துட்டோம். எக்ஸாம் ட்ரில், செக்ஷன் A மற்றும் செக்ஷன் B கொஸ்டின்ஸ். ஆமா, சோர்ஸ்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் மிஸ் பண்ணாம நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். நான் கொஸ்டின் சொல்றேன், நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், செக்ஷன் A. கொஸ்டின் 1. லெஸ் டெவலப்ட் ரூரல் ரீஜன்ஸ்ல ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனை ப்ரமோட் செய்யும் இன்ஸ்டிடியூஷன் எது? இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதற்கான ஆன்சர் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அதாவது RRBs. கரெக்ட். கொஸ்டின் 2. அக்கவுண்ட் பேலன்ஸ் 5000 மற்றும் ஓவர் டிராஃப்ட் லிமிட் 2000 என்றால் டோட்டல் வித்ட்ராவல் கெப்பாசிட்டி எவ்வளோ? இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். 5000 + 2000 ஆன்சர் 7000. எக்ஸாக்ட்லி. கொஸ்டின் 3. ஸ்மால் டிபாசிட்ஸை மேனேஜ் செய்யும் ஆனா லெண்டிங் ரிஸ்க் இல்லாத டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் பேங்க் எது? லெண்டிங் ரிஸ்க் கிடையாதுனாலே அதற்கான ஆன்சர் பேமெண்ட் பேங்க்ஸ் தான். இப்போ செக்ஷன் B-க்கு போலாம். கொஸ்டின் 1. இன்டிகிரேட்டட் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் கீழ் பேங்க்ஸ், டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தவிர வேறு எந்த என்டிட்டி மீது கம்ப்ளைண்ட் ஃபைல் செய்யலாம்? இது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். ஆன்சர் NBFCs, அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ். சூப்பர். கொஸ்டின் 2. சப்ளையர்ஸ் மற்றும் பயர்ஸ் இடையே பேமெண்ட்ஸை செட்டில் செய்ய பிசினஸஸ் பயன்படுத்தும் பேங்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எது? பிசினஸ்னு வந்துட்டாலே அங்க பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ ஆன்சர் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். லாஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் 3. PMJJBY மற்றும் PMSBY இன் பிரைமரி ஃபோக்கஸ் என்ன? நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் PMJJBY என்பது லைஃப் இன்சூரன்ஸ், PMSBY என்பது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். சம. எல்லா கேள்விகளையும் கவர் பண்ணிட்டோம். இப்போ டாபிக் 9 சம்மரி செக்லிஸ்ட். நாம இன்னைக்கு பார்த்தத ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். என்டிட்டி டைப்ஸ்ல கமர்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட், கோஆபரேட்டிவ், RRBs, ஸ்மால் ஃபைனான்ஸ் மற்றும் பேமெண்ட் பேங்க்ஸ் பார்த்தோம். கோர் சர்வீசஸ்ல பேமெண்ட்ஸ், ஓவர் டிராஃப்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். ஆமா. ரெகுலேட்டரி பில்லர்ஸ்ல ஒம்புட்ஸ்மன், ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் இம்பாக்ட்ல மானிட்டரி பாலிசி, செக்டர் சப்போர்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எக்ஸாக்ட்லி. இந்த சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம மனப்பாடம் பண்ணாம ரொம்ப லாஜிக்கலா புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. இந்த பேங்கிங் அவேர்னஸ் செஷனை கேட்டதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய அப்டேட்ஸ் மற்றும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக எங்களுடைய டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச்டா இருக்கு. இந்த டீப் டைவை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாட். இப்போ நம்ம பேமெண்ட் பேங்க்ஸுக்கு லெண்டிங் ரிஸ்க் கிடையாதுன்னு பார்த்தோம். எதிர்காலத்துல AI மற்றும் பிளாக்செயின் தொழில்நுட்பங்கள் வளரும் போது பாரம்பரிய வங்கிகளோட பிசிக்கல் பிரான்ச்சஸ் மற்றும் கிரெடிட் ஸ்ட்ரக்சர்ஸின் தேவை முழுவதும் மாறிடுமா? இத பத்தி நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது நிஜமாவே ஒரு நல்ல கேள்வி. யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த டீப் டைவில் சந்திப்போம்.